ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தேர்தல் களம் எப்படி இருப்பதாக நீங்க நினைக்கிறீங்க? குறிப்பாக யாருக்கும் போட்டி என்னைக்குமே திமுக அதிமுக தான். விஜய் ஒன்றும் ப்ரூவ் பண்ணாதவர். இந்த நேரத்தில் ஏன் இதெல்லாம் பண்றீங்க? எடப்பாடி மௌனமாயிட்டார். சப்போர்ட்டும் பண்ண முடியல, எதிர்க்க முடியல. இந்த டீலிமிட்டேஷன்ல அதிகம் பாதிக்கப்பட்டது அதிமுக. அமித்ஷா அதிமுக ஒழிக்க பார்க்கறாரா? அது ஒரு கேள்வி எழுது. எல்லாம் தேர்தல் நேரத்தில் பிஜேபி டெபாசிட் போகுது. தமிழ்நாட்டுக்கு துரோகம், உரிமை பறிக்கும் செயல் அப்படின்னு ஸ்டாலின் ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து சிறு துரும்பு பல்குத்த உதவும். அது டிஎம்கே கில்லாடி. இனிமே இந்தி ஒழிகங்கிற கோஷம் தமிழ்நாட்டில் எடுபடாது. இவங்களுக்கு தெரியும். திருப்பூர், ஈரோடுல ஃபுல்லா இந்திக்காரன் தான். அதனால இந்தியை விட்டு நீட்டை கையில் எடுத்தாங்க. போன தேர்தல் செங்கல் எடுத்தாங்க. இந்த வாட்டி டீலிமிட்டேஷன் லட்டு மாதிரி. ஏன் இந்த டைம்ல கொண்டு வரணும் சார்? ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் பிறகு கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா? இஃப் நாட் நவ் வை அப்படின்னு கேட்டாங்க. எடப்பாடி நீங்க சீண்டி பாக்குறீங்க. இளைஞர்கள் பட்டாளம் விஜய் போட்டதான்னா ஓரளவுக்கு நியாயம். விஜய் எவ்வளவு சார் வாங்குவாரு? 10-15 வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சென்னையில பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி சீட் டிஎம்கே ஜெயிச்சோம். அந்த மாதிரி இப்போ கார்த்திக் மோகன் ஷூர் வெற்றி. நான் கார்த்திக் மோகனை வரவேற்கிறேன். பிகாஸ் யங்ஸ்டர், படித்தவர். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷ் எம் சுவாமி அருந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம் சார். தேர்தலுக்கு இன்னும் ரொம்ப குறுகிய நாட்கள் தான் இருக்கு. தேர்தல் களம் எப்படி இருப்பதாக நீங்க நினைக்கிறீங்க? குறிப்பாக யாருக்கும் போட்டி, குறிப்பாக திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான போட்டியா, இல்ல விஜய் சொல்ற மாதிரி திமுகவுக்கும் விஜய் கட்சிக்குமான போட்டியா? கிரவுண்ட் எப்படி இருக்கு? கிரவுண்ட் பிரசன்ஸ், கிரவுண்ட் எதை சார் உணர்த்துது? யாருக்கு மொமெண்டம் கிடைச்சிருக்கு இந்த நிலைமையில? போட்டி என்னைக்குமே திமுக அதிமுக தான். விஜய் ஒன்றும் ப்ரூவ் பண்ணாதவர். அடுத்த தேர்தலில் வேணா அவர் 2வது இடத்தை பிடிக்கலாம். இப்போ வரைக்கும் 3வது இடத்துல தான் இருக்கார். ஆனால் கடந்த வாரம் வரைக்கும் நான் கேள்விப்பட்டது என்னென்னா, ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்குது, திமுகவுக்கு எதிராக அலை வீசுறது, சில எம்எல்ஏக்கள் மந்திரிகள் போடுறதுலாம் கருப்பு கொடி காட்டுறாங்க அப்படின்லாம் நியூஸ் வந்தது. மக்கள் கோவத்தில் இருக்காங்க. கூப்பன் உடனே கொண்டு போய் கடையில் கொடுத்து இல்லைன்னொன்னே திருப்பி எம்எல்ஏ மூஞ்சில் விட்டு அடிச்சதெல்லாம் பார்த்துருக்கோம். அவங்க சொன்னாலும் இப்போ கொடுக்க மாட்டாங்க, தேர்தலில் ஜெயிச்சப்போ அது எப்படி ஒன்று நம்புறதுன்னு கேட்குறாங்க. ஜனங்க உஷாராட்டாங்க ரொம்ப. அந்த மாதிரி கொஞ்சம் கவலைக்கிடமாக இருந்த திமுக இந்த 131வது அரசியல் சட்டம் சீர்திருத்த மசோதாவை மத்திய அரசாங்கம் கையில் எடுத்து ஸ்டாலின் எதிர்த்து அவர் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, உரிமையை பறிக்கும் செயல் அப்படின்றது மக்கள் மத்தியில் உணர்ச்சி பூர்வமான ஒரு அலையை உருவாக்கிடுச்சு. ஓகே, டீலிமிட்டேஷன் சைக்கலாஜிக்கல் தான். நீங்கள் கூட கேட்கலாம், இதுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம், இதுக்கு மக்களுக்கு என்ன சம்பந்தம்? தேர்தல் வந்தால் சாப்பாடு, தூக்கம், வேலையை விட உரிமைன்றது ஒரு குரல் வரும். அதை லாஸ்ட் டைம் நல்லா பயன்படுத்தினாங்க. நீட்டு, எய்ம்ஸு, செங்கல். ஓகே, அது இப்போ கூட இல்லை. 1967 அண்ணா சொன்னார், ரூபாய்க்கு 3 படி அரிசின்னார். என்ன காரணம்னா, நீங்கள் பிறந்திருக்கவே மாட்டீங்க. ஆமாம், எனக்கு 15 வயசு 10 வயசு தான் இருக்கும். அப்போ என்ன காரணம்னா, அரிசி தட்டுப்பாடு தமிழ்நாட்டில். அரிசி பஞ்சம். மக்கள் பட்னியில் சேர்த்தாங்க. ஒரு மந்திரி எலிக்கறி சாப்பிடணும், நல்லா ஞாபகம் இருக்குது. அமெரிக்காவிலேருந்து கோதுமை PL 480 ஸ்கீமில் கப்பல் வரும். அதை வாங்கி ரேஷனில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் அது அடிதடி சண்டை நடக்கும். சாப்பாட்டு கஷ்டப்பட்ட ஜனங்க காங்கிரஸ் ஆட்சியில். அப்படிப்பட்ட நிலைமையில் அண்ணா வாக்குறுதி கொடுத்தார், ரூபாய்க்கு 3 படி அரிசினார். எல்லாம் குத்துறாங்க உதயசூரியனில். அப்புறம் பதவி ஏற்றி கொஞ்ச நாள் 3 மாதம் கொடுத்தார். ஃபினான்ஸ் செக்ரட்டரி சொல்லிட்டார், நிதி நிலைமை சரியில்லைன்னு. ₹1 ஒரு படி அரிசி கொடுத்தார். அப்போ ஸ்டேட்மெண்ட் விட்டார், 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம்னார். ஸ்டாண்டப் மாற்றிக்கிறான்னு சொல்ல. அவருக்கு என்ன ரியாலிட்டியா? அண்ணா மாதிரி ஒரு சிறந்த நிர்வாகி பார்க்க முடியாது. கட்சி வேற்றுப்பாடுகள் விட்டுருங்க, நிர்வாகத்தில் கிங். ₹1 ஒரு படி அரிசி கொடுத்தாரு. யாரும் அவர் ஒன்றும் கேள்வி கேட்கல. ஏன்னா ஜனங்க அதுக்குள்ளே தேர்தல் வாக்கு மறந்துடுவாங்க. இப்போ என்ன போச்சு, போன வாரம் வரைக்கும் கொஞ்சம் தேய்வாக இருந்த டிஎம்கே கொஞ்சம் பலகீனம் படுற மாதிரி இருந்து, எனக்கு தெரிஞ்சு போன வாரம் ஒரு சீப்பாலஜி சொன்ன மாதிரி 50-50 இருந்தது. டிஎம்கேவும் ஏடிஎம்கே ஈக்குவல் லெவலில் இருந்தது. 0.5% அந்த மார்ஜின்லாம் இருந்தது. இந்த டீலிமிட்டேஷன் என்ன காரணத்தினாலேயோ பிஜேபி எடுத்தது, டிஎம்கே ஹெல்ப் பண்ண எடுத்தான்னு கூட சில லீடர் கேட்குறாங்க, பிஜேபி லீடர்லாம்.
அது தேர்தலுக்கு அப்புறம் வச்சிருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்க போதில்ல. என்ன வச்சான்னு தெரில. ஏங்க ஒரு இன்டெலிஜென்ஸ் நியூஸ் போகாதா? திமுகவை பற்றி இவன் தெரியாததா? ஏன்னா இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனையை முதல்ல வந்து வெளியே கொண்டு வந்து ஒரு சவுத் இந்தியா சிஎம்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு மிகப்பெரிய கான்ஃபரன்ஸ் எல்லாம் பண்ணாங்க. அது டிஎம்கே தான் பண்ணாங்க. டிஎம்கே பண்ணாங்க. காங்கிரஸ் கூட பண்ணா டிஎம்கே தான் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தான் பண்ணாரு. ஸோ ஒரு முன்னுதாரணம் இருக்கு. திமுக என்ன பண்ணுங்கிறது எதிர்பார்ப்பு இல்லைன்னா நீங்கள் அரசியல் இருக்கவே லாய்க்கு இல்லை. பாஜக தலைவர்கள்லாம் அமித்ஷாலாம் அரசியல் இருக்க லாய்க்கு இல்லை. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் மோடி பிரச்சாரம் பண்ணுறாரு, அமித்ஷா பிரச்சாரம் பண்ணுறாரு, இன்னைக்கு தமிழகத்துக்கு பிரச்சாரம் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டிஎம்கே வளர்த்து விட்டிங்கன்னா அப்போ என்ன ஒரு கூட்டணி? அதிமுக தலைதலையாக வச்சுக்கிறோம். எடப்பாடி சொன்னாராம், கோவத்தில் உச்சிக்கே சென்ற எடப்பாடின்னு ஃப்ரெண்டு சொன்னார், வாட்ஸ்அப் அமைச்சிருக்காரு. இந்த நேரத்தில் ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க? ஏன் என்ன? எடப்பாடி மௌனமாயிட்டார். சப்போர்ட்டும் பண்ண முடியல, எதிர்க்க முடியல. சப்போர்ட் பண்ணால் பி டீம் பார் ஸ்டாலின், எதிர்த்தா பிஜேபி க்ளோஸ் பண்ணிடும். இந்த டீலிமிட்டேஷனில் அதிகம் பாதிக்கப்பட்டது அதிமுக தான். ஓகே, ஏன்னா பிஜேபி பெரிய விஷயம் இல்லை, 27 சீட்டு. அமித்ஷா வந்து அதிமுக ஒழிக்க பார்க்குறாரா? அதுவும் ஒரு கேள்வி எழுது. பென்ட்டை டெலிவரேட்டாக ஒழிக்க பார்க்குறாரா? இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, சிவி சிங்காரிச்சு பொட்டை வச்சு பூமாலை கட்டணுன்ற மாதிரி எல்லாம் தேர்தல் நேரத்தில் பிஜேபி டெபாசிட் போகுது. ஏன்னா நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க்கு, ஆயுஷ்மான் பாரத், அந்த திட்டம் இந்த திட்டம், ஜன்மன் தன்மன் பன்மன்லாம் புட்டுக்குச்சு, ஓகே, எல்லாம் போச்சு. ஏன்னா மக்கள் வாழ்வு உரிமை பாதிக்கப்பட்டது. அரசியல் அமைப்பு தமிழ்நாட்டுக்கு துரோகம், உரிமை பறிக்கும் செயல் அப்படின்னு ஸ்டாலின் ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து சிறு துரும்பு பல்குத்த உதவும். அது டிஎம்கே கில்லாடி. பொய்யா உண்மையாங்கிறத பற்றி நமக்கு ஆர்குமெண்ட் போக வேண்டிய தேவையில்லை. பொய்யாவும் இருக்கலாம். எய்ம்ஸ் எப்படி கல்லை காமிச்சு ஓட்டு வாங்கினார். சரி, தேர்தலில் வந்தால் உண்மை பொய் எல்லாம் கலந்து தான் வருங்க. அது வந்து திமுகவுக்கு மட்டும் நான் சொல்ல மாட்டேன், அதிமுகவும் சொல்லுவேன். அது வந்து தேர்தல்னு வந்தால் எல்லாம் வாக்குறுதி பொய். இப்போ வந்து 8,000 ரூபா 10,000 கொடுக்க போகிறோம், 20,000 கொடுக்க போகிறோம் நடக்கக்கூடிய மாதிரியமா அது பேங்க்ரப்ட்ஸில் போயிருக்கு. ஸ்டேட்டு 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது. ஆகவே இது என்ன காட்டுதுன்னா, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை லட்டு மாதிரி ஸ்டாலின் கையில் கொடுத்துட்டு அவர் அதை பயன்படுத்தாதீங்கன்னு சொன்னால் அவர் கேட்பாரா? அவர் எப்படா திருப்பி ஆட்சிக்கு வரலாம், எப்படா பிஜேபி காலி பண்ணலாம், எப்படா வந்து அதிமுக காலி பண்ணலான்னு இருக்கும்பொழுது நீங்களே ஆயத்தை கையில் கொடுத்து அடின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த டீலிமிட்டேஷனுக்கு பிறகு திமுகவுக்கு செல்வாக்கு கூடுகிறதா? கண்டிப்பாக கூடுறது. ஓகே, உங்கள் சர்வே அம்சம் யாரை படித்து பார்த்தேன். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ரியாலிட்டிக்கு ஒத்த மாதிரி தான் இருக்குது. திமுக 144 151 போட்டிருக்கீங்க. என்னோட நண்பர்கள் பத்திரிகையாளர் குழு ப்ளஸ் சில ஜேர்னலிஸ்ட்டு சீஃபாலஜிஸ்ட்லாம் பார்த்தது வந்து திமுக மெஜாரிட்டி கிடச்சிடும். ஓகே, சிம்பிள் மெஜாரிட்டி கிடச்சிடும். கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைக்கும். ஆனால் 150 140 வருமானு தெரியல. 125 வரலாம், 118 மேலே வந்துடும், சிம்பிள் மெஜாரிட்டி வந்துடும். அதிமுக வந்து ஒரு 90 டச் பண்ணலான்ற மாதிரி, ஒரு 90 to 100 டச் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. நீங்கள் வந்து 75 to 80 போட்டிங்க, ஆல்மோஸ்ட் நியரிங் தான். அது விஜய்க்கு 6லேருந்து 8 போட்டிருக்கீங்க. அவங்க கணக்கு பிரகாரம் 15 வரலான்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன். கிட்டத்தட்ட நீ உங்களோட ஸ்டாண்டு தான். தாவேக்கா 0 to 1 போட்டிருக்கீங்க. ஐ மீன் நாம் தமிழர் 0 to 1 போட்டிருக்கீங்க. அது வந்து 1 2 அந்த மாதிரி தான் வரும். 1 வந்தாலே பெரிய விஷயங்க. சீமான் ஆமாம், தனியாக கஷ்டப்படுறாரு போட்டி போட்டு. 1 வந்தாலே பெரிய விஷயம் தான். ஸோ தேர்தல் களம் மாறுபடுறதான்னு கேட்டிங்கன்னா, டீலிமிட்டேஷன் பிரகாரம் தேர்தல் களம் மாறுபடுறது. இது இஷ்யூவா மாறி இது என்ன, ஆன்டி இன்கம்பன்சிலேருந்து அடையாள அரசியலை நோக்கி திரும்பிடுச்சு. அடையாள அரசியல் இது. ஓகே, தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்து ஜல்லிக்கட்டுக்கு மெட்ராஸ் சம்மந்தமே கிடையாது. மெட்ராஸில் போராட்டம் நடத்துனாங்க அதிமுக ஆட்சியில் இருந்தபோது. ஸோ அந்த மாதிரி மக்களை உணர்ச்சிகள், இந்திய எதிர்ப்புங்கிறது என்னங்க? இப்போ தமிழ்நாட்டில் இந்தி இல்லாமல் இருக்கா? ஒரு ஹோட்டலில் போனீங்கன்னா இந்திக்காரன் தான் சர்வ் பண்ணுறான். பார்பர் ஷாப்பில், சலூனில், போஸ்ட் ஆஃபீஸில் போனேன். ஸ்பீட் போஸ்ட்னு அவனுக்கு தெரியல. இப்போ வேன் முடித்தான். எனக்கு ஹிந்தி தெரில, அவனுக்கு தமிழ் தெரில. வேணுன்ட்டே கொண்டாந்து தமிழ்நாடு குமரி ஆனந்தன் வந்து சண்டை போட்டார், மணி ஆர்டரில் தமிழ் இருக்கணும்னு. அவர் காங்கிரஸ்காரர் தான், தமிழ் பற்றாளர். டெல்லியில் போய் அப்போ காங்கிரஸ் இருந்து அடித்து பிடிச்சி அந்த மாதிரி தூத்துக்குடிய வஉசி ஸ்டேஷன் மாற்றினார். அந்த மாதிரி தமிழ் பற்றாளர் இல்லை. இப்போ குமரி ஆனந்தன் மாதிரிலாம் போயிட்டாங்க. ஸோ இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் ஹிந்திக்காரன் உட்காந்துக்கிறான்.
இந்திக்கார கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்திக்காரர்கள் நம்ம இந்தியன் தான். கம்யூனிகேட் பண்ண தெரியலையே. ஸ்பீட் போஸ்ட்னா என்னன்னு கேட்கலாம். பக்கத்தில் சொல்கிறான், ஹிந்தியில் அவன் டிரான்ஸ்லேட் பண்ணுறான், அவன் டப்பு சீல் போட்டு கொடுக்குறான். ஸோ அந்த இந்திங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஏலியனாக இருந்த காலம் போய் தமிழ்நாட்டில் ஒரு அங்கமாக போச்சு. ஸோ இனிமேல் இந்தி ஒழிகங்கிற கோஷம் தமிழ்நாட்டில் எடுபடாது. இவங்களுக்கு தெரியும். திருப்பூர், ஈரோட்டில் ஃபுல்லாக இந்திக்காரன் தான். அதனால் இந்தியை விட்டு நீட்டை கையில் எடுத்தாங்க. போன தேர்தலில் செங்கல் எடுத்தாங்க. இந்த வாட்டி டீலிமிட்டேஷன் லட்டு மாதிரி திமுக கையில் கொடுத்துட்டீங்க. மோடி அமித்ஷா கொடுத்தாங்க. ஸ்டாலின் பயன்படுத்தாமல் இருப்பாரா? தெரியுமே சார், நமக்கு மெஜாரிட்டி கிடையாது பார்லிமெண்ட்ல. அப்படி இருந்தும் ஏன் வந்து இந்த பில்லை வந்து எலெக்ஷன் டைம்ல வந்து பிஜேபி கொண்டு வரணும்? இது எலெக்ஷன் நரேட்டிவா டிஎம்கே கொண்டு போயிட்டாங்களே. திமுக ஜெயிக்க வைக்க. அதான் ஒரு பாஜக தலைவர் சொன்னார், திமுகவுக்கு ஜெயிக்க வைக்க நாங்கள் பாடுபடுறோமோ இல்லையா, மத்திய பாஜக பாடுபடுதுன்னாங்க. என்ன உள்குத்தான்னு கேட்டேன். ஆமாங்க, இதனால பாஜக வந்து வாஷ் அவுட் ஆக போகுது. ஐயாசாமி, சீனிவாசன், காந்தி, விஜயதாரணி இவங்களாம் ஜெயிக்கக்கூடிய கேண்டிடேட்டு. ஐயாசாமியெல்லாம் இன்டெலிஜென்ட், உலக அறிவு பெற்றவர். சோகாவோட ஃபவுண்டர், சேர்மன், டைரக்டர் ஸ்ரீதர் வெம்போட இருக்கார். ஸ்ரீதர் வெம்பு பணத்தை வாரி இருக்கிறார் ஐயாசாமி கோசரம். இந்த மாதிரி கேண்டிடேட்லாம் வரணும். கட்சி சார்பு இல்லாமல் பாஜகன்றதை விட்டுருங்க, படித்தவர்கள் வந்தால் தான் அட்வைஸ் பண்ண முடியும். இப்போ பிடிஆர் இருக்கார், அவர் ஓரம் கட்டினீங்க, அவர் என்ன மாதிரி ஒரு நாலேஜபிள் மேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, லட்டை தூக்கி கையில் கொடுத்துட்டு அது லட்டை யூஸ் பண்ணாதானே எப்படி ஸ்டாலின் யூஸ் பண்ணார், லட்டு மாதிரி யூஸ் பண்ணுறார், ஆட்சியை பிடிக்க போகிறார். கண்டிப்பாக பிடிப்பார். அதுக்கு மத்திய அரசாங்கம், பாஜகவும், அமித்ஷாவும் உதவுதான் கேட்டிங்கன்னா நான் ஸ்டாலின் ஆட்சி பிடிக்கூடாதுன்னு சொல்ல, ஞாபகம் வச்சுங்க. 50-50 இருந்த ரேஸை ஸ்டிக்கை வாக்கிங் ஸ்டிக்கு போட்டு எடப்பாடி காலை இழுத்து விட்டு ஸ்டாலின் முன்னாடி போட வச்சிங்கன்னா அல்லாட்டி மாதிரி ஜெயிச்சு போடுவார். ஓகே, அதுதான் நடக்குது. ஏன் இந்த டைம்ல கொண்டு வரணும் சார்? ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் பிறகு கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா? இஃப் நாட் நவ் வை அப்படின்னு கேட்டாங்களாம். தோக்கடிக்கிறதுக்கு பாஜகவை. அப்போ எது கூட்டணி போட்டீங்க? எல்லா கேள்வியும் வருது இல்லை. எடப்பாடி வந்து நீங்கள் சீண்டி பார்க்குறீங்க. நாளைக்கு அவர் மனசு வச்சா 27 காலி. திமுக தோக்கடிக்க வேணாம், அதிமுகவே தோக்கடிச்சிடும். ஏன்னா அவங்களுக்கு பங்கம் வந்து நான் உங்களை காலி பண்ணுவோம். அதுக்கு இல்லாடி நீங்கள் ஒருத்தர் அண்டி தான் இருக்கணும்னு பாஜக தலைவிதி. திமுக தர ஏதாவது கட்சியை அண்டி தான் இருக்கணும்னு இருக்குது. கையை வாய் வச்சு சும்மா இருக்காமல் யார் அட்வைஸ் கொடுத்தாங்க? 24ஆம் தேதி கொண்டு வாங்கல இந்த பில்லை, இன்னும் அர்ஜென்ட்டு. அவங்க என்ன பிளான் பண்ணாங்க, மகளிர் இடஒதுக்கீடு கொண்டு வந்து அதை கேம்பெயின் பண்ணலாம் தமிழ்நாட்டில். பாருங்க, மகளிர் இடஒதுக்கீடு பண்ண பாஜகவுக்கு ஓட்டு போடுங்க, ஏன்னா மகளிர் ஓட்டு தான் அதிகம் தெரியும். மகளிருக்கு இடஒதுக்கீடுனா என்னன்னே தெரியாதுங்க. சென்னையில் வேணால் லேடிஸ் தெரியும். முதுகுளத்தூர், காயல்பட்டினம் அங்கே போய் மகளிர் இடஒதுக்கீடு லோக்சபா நாங்கள் அப்படி என்ன விஷயம் கேட்பாங்க. ராங் நரேட்டிவ். இப்போ என்ன ஆகி போச்சு, மகளிருக்கு எதிராக திமுகன்றது மாறி தமிழ்நாட்டுக்கு எதிராக மோடின்றது பழிக்க ஆரம்பிச்சு. ஓகே, நீ என்னதான் அண்ணாமலை கிளாரிஃபை பண்ணால் கூட ஸ்டாலின் சொல்றது எடுபடுது. ஓகே, தமிழ்நாட்டின் உரிமை பறிக்கப்பட்டது, மோதல் புள்ளியாக உருவாகிவிட்டது, நாட்டின் அதிகார மையத்தை வட மாநிலங்களை நோக்கி நகர்த்த ஒரு முயற்சி அப்படின்னு ஸ்டாலின் வச்சார். எனக்கு சார் ஸ்டாலின் வந்து ஒரு ஆல் இந்தியா ஃபிகரா உருவாயிட்டார் போல இருக்கு. ஏங்க இது பார்லிமெண்ட்ல பாலு பேசின பேச்சல் கிண்டல் பண்ணா கேலி பண்ணார் ஓம் பிர்லா, அது வேறு விஷயம். ஆனால் பாலு வந்து அடி நிமித்தி எடுத்துட்டார். இது ஒன்று பார்த்தீங்களா, திமுக பேசும்போது காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் எம்பிக்கள் யாரும் வாய் திறக்கல. பின்னாடியே வைத்தியலிங்கம் கடுப்பு சட்டை போட்டு உட்காந்தார், பாண்டிச்சேரி வைத்தியலிங்கம் ஒரு வார்த்தை பேசலை. திமுக தனியாக விட்டாங்க. அப்போ திமுக மட்டுமே இது எதிர்க்குதா? தமிழ்நாட்டிலேருந்து போன காங்கிரஸ் கட்சி எதிர்க்கலையா? காங்கிரஸ் 10 பேர் எதிர்க்கலையா? இந்த கேள்வி வருது. ரேவந்த் ரெட்டி ஸ்டாலினுக்கு ஆதரவா ட்வீட் எல்லாம் போட்டாரே. நான் சொல்றது பார்லிமெண்ட்ல. ஓகே, பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி அப்போஸ் பண்ணி பேசினார். தமிழ்நாட்டு எம்பிகள் பேசல. ஸோ ராகுல் காந்திக்கு அடுத்தபடியாகவோ இணையாகவோ இந்த பில்லை வந்து தடுத்ததே திமுக தான் அப்படின்னு அந்த கோபம் தான் அமித்ஷா கோபம் இருக்கு. என்ன தப்பு, என்ன கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்? தப்பான டைம்ல கொண்டு வந்தீங்க. நீங்க போட்ட கணக்கு ஒன்றாகி போச்சு, ஸ்டாலின் போட்ட கணக்கு ஒன்றாகி போச்சு. ஸோ இந்த கணக்கில் அவர் ஜெயிச்சுட்டு போயிட்டார் ஈஸியா. ஸோ உங்க கருத்து கணிப்பு கிட்டத்தட்ட நான் ஒத்துக்கிறேன், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் சில நம்பர்ஸ் மாறுபடுறது. பட் மெஜாரிட்டி
நீங்க சொன்ன DMK. கருத்தோட ஒட்டு வரும். சார் குறிப்பாக பார்லிமெண்ட்டை பத்தி நாம பேசியே ஆகணும். திமுக வந்து ரொம்ப கடுமையா வந்து அந்த டீலிமிட்டேஷன் பில் எதிர்த்து பேசியிருக்காங்க. கனிமொழியா இருக்கட்டும், ராசாவா இருக்கட்டும், அதே போல டிஆர் பாலுவா இருக்கட்டும், ரொம்ப கடுமையா அப்போஸ் பண்ணி பேசியிருக்காங்க. ராகுல் காந்தி அப்போஸ் பண்ணி பேசியிருக்காங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு ராகுல் காந்தி வந்திருக்காரு. ஒரே மேடையில தோன்றி இருந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கலாம். ஸ்டாலின் அவர்களும், ராகுல் அவர்களும். ஏன் சார் அந்த காட்சி வந்து இந்த எலெக்ஷன்ல நம்மளால பார்க்க முடியல? அதுக்கு என்ன காரணம்? அதெல்லாம் விடுங்க. ராகுல் காந்தி ஸ்பீச்சை டிரான்ஸ்லேட் பண்ணது யாரு? யார் டிரான்ஸ்லேட் பண்ணது? அவர் முதல்ல கட்சியில நிற்குங்க. தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. நான் ஒரு 10 நிமிஷம் பார்த்தேன் டிவியில், மீட்டிங் போயிட்டு வந்தேன். அந்த 10 நிமிஷத்தில் ராகுல் பேசாதெல்லாம் பேசியிருக்காரு. இது காங்கிரஸ்காரன் எனக்கு கூப்பிட்டு அழுதான். ஓகே. சாயங்காலம் இப்போ காரில் வரும்போது, என்ன சார் தப்பா கேண்டிடேட்டே வேற ஆளே இல்லையா சார்? ராகுலோட சொல்ல ராகுல் முடிக்க முன்னாடி இவர் பேசுறார். பெஸ்ட் டிரான்ஸ்லேட்டர் ஃபார் காங்கிரஸ் இது வரைக்கும் நான் அறிந்த வகையில் பி. சிதம்பரம். ஆமா. இந்திரா காந்திக்கே டிரான்ஸ்லேட் பண்ணார். மாணவர் தலைவராக இருந்தார். அப்போ இந்திரா காந்திக்கு வேர் இஸ் ஸ்பீசின்னு கேட்பாங்க. இந்திரா அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவார். டிரான்ஸ்லேஷனுங்கிறது ஒரு கலை. அது ராகுல் டிரான்ஸ்லேட் பண்ணவர். காங்கிரஸுக்கு இப்படி தான் காங்கிரஸில் இருக்கும். என்ன பண்ண முடியும்? மட்டமான டிரான்ஸ்லேஷன். அது யாரும் டக்குன்னு குரலை வச்சு கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் அது செக்கும் பண்ணல. ஸோ ராகுல் டிஎம்கேக்கு பிரச்சாரம் பண்ணாருன்னா பண்ணார். ஸ்டாலினை பற்றி உயர்வாக பேசினாருன்னா பேசினார். அது ஒன்றும் உட்கார சொல்ல முடியாது. எவ்வளோ வளரி கொட்டினார், அது வேறு விஷயம். ஆனால் இது வந்து திமுகவுக்கு போதுமானா போராது. ஓகே. ஸ்டாலினோட சேர்ந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தாருன்னா ஒற்றுமையை காமிச்சு ஆர்எஸ் பாரதி என்னதான் சொன்னால் கூட அவர் இப்போ ராகுலோட ப்ரோக்ராம் வேறங்க. ஒரு விதத்தில் ஸ்டாலினுக்கு உண்மையாக இருக்கலாம். ஏன்னா 2 நாள் தான் இன்னும் இருக்குது. ஆமாம். புதன்கிழமை சைலண்ட் டே. ஆமாம். செவ்வாய்க்கிழமையோட ஈவினிங்கோட பிரச்சாரம். செவ்வாய்க்கிழமையோட பிரச்சாரம் முடியுது. திங்கள் செவ்வாய் தமிழ்நாட்டுக்கு எல்லாம் பிரச்சாரம் பண்ணுறவங்க சென்னை இன்னைக்கு கடைசியாக வச்சுப்பாங்க. ஓகே. பாஜக ஆகட்டும், டிஎம்கே ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும், சென்னையில் போட்டி போடுற 16 கேண்டிடேட்டுக்கு கடைசி 2 நாள் ஒதுக்குவாங்க. ஓகே. 2-3 நாள் ஒதுக்குவாங்க. ஏன்னா அப்படியே முடிச்சுட்டு விட்டு போய் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு எல்லாம் முடிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வகையில் இன்றைக்கி வந்து வாட் எவர் டைம் இன்றைக்கி நாளைக்கெல்லாம் வந்து சென்னைக்கு ஒதுக்கியிருக்கலாம். அவங்களும் அலையிறாங்க பாவம். எல்லா கட்சி தலைவர்களும் அலைகிறாங்க. சாப்பாடு தண்ணி இல்லாமல் அலையிறாங்க 15 நாளாக 20 நாளாக. ஸோ அந்த மாதிரி ஒரு ரீசனும் இருக்கலாம் நமக்கு தெரியும். இப்போது ஒரு தொகுதிக்கு வரேன்னு ஸ்டாலின் ஒத்துண்டு அதை கேன்சல் பண்ணால் அந்த கேண்டிடேட்டோட மனநிலை எப்படி இருக்கும்? நம்ம தலைவர் கைவிட்டாருப்பா, வரலப்பா. ராகுலை ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ராகுல் முக்கியமாக கட்சி வேட்பாளர் முக்கியமான அவர் கட்சி வேட்பாளர் முக்கியம்னு சொல்லுவார். ஏன்னா அவன் நம்பி தான் தேர்தல் நிற்கிறான். இவன் அம்பவுண்ட் விட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா ஸோ ஸ்டாலின் மேலே குறையில்லை. இது எங்கேயோ கோட்டேஜ் இடிக்குது. அது என்னன்னு தெரியல. உண்மையாக கூட இருக்கலாம். இவர் ஒரு விஜய் அடிக்கடி பிரச்சாரத்தை கேன்சல் பண்றாரு சார். விஜய் அடிக்கடி பிரச்சாரம் கேன்சல் பண்றாரு. வரதே கிடையாது. இப்போ மீட்டிங் பண்றாரு, பேச மாட்டேங்கிறாரு. தமிழிசை 4 நாள் வீதியாக கேம்பெயின் பண்ணி நிறுத்திட்டாங்களாம். வெயில் ஜாஸ்தின்ட்டாங்களாம். அது யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஜரிகை போட்ட பட்டு போடவே நகை கல்யாணத்துக்கு போகிற மாதிரி வராங்க. அது உடனே யாரை போய் சொல்லி இன்னைக்கு காட்டன் சாரியில் வந்துட்டாங்க. அட்லீஸ்ட் மாற்றிக்கினாங்க அவங்கள. 2 நாளைக்கு தான் காட்டன் சாரி, திருப்பி சில்க் சாரி வந்துடும். நான் என்ன சொல்கிறேன், இது வந்து ராகுல் ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணாதது ஒரு பெரிய தெய்வ குத்தமாக எடுத்துக்க முடியாது. ப்ராக்டிக்கல் சி அப்படி இருந்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு ராகுல் மேலே கோபம் இல்லைன்னு நல்லா தெரியும். ஸ்டாலினுக்கு ராகுல் மேலே கோபம் இல்லைன்னு தெரியும். ராகுலுக்கு ஸ்டாலின் மேலே வருத்தம் இருக்கு. அந்த வருத்தம் இருந்தால் ராகுல் ஸ்டாலின் பேர் சொல்லியிருக்க மாட்டேன். ஓகே. காங்கிரஸ் ஓட்டு போடுன்னு சொல்லி 15 சொல்லிக்கலாம். வேலைக்கு ஆகாதுங்க, ராகுலுக்கு ஸ்டாலின் முட்டிக்கிச்சு, 2 பேரும் மோதிக்கினாங்க. அவர் ஸ்டாலினை பற்றி நல்லா பேசினார். டிஎம்கேக்கு ஓட்டு போடுங்கன்னாரு. ஸோ 2 பேருக்குமே நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு வேற்றுமை இல்லை, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். ஓகே. ஆனால் ஒரு நம்ம எதிர்பார்த்தாம 2 பேருக்கு வேற்றுமை, 2 பேரும் முட்டிக்கினாங்க, அடிச்சுக்கினாங்க, 2 பேரும் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ராகுல் டிஎம்கேக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லாமல் இருந்தால் அந்த கூட்டு நியாயமாக இருக்கும். இப்போ 2மே இயற்கையாக போச்சு. ஸோ ராகுலையும் பிளேம் பண்ண முடியாது, ஸ்டாலின் பிளேம் பண்ண முடியாது. ஸ்டாலின் வந்து வேளச்சேரியில் ஹசன் மௌலானாக்கு டிஃபிகல்ட்னு உடனே மாவட்ட செயலர் கூப்பிட்டுறான். ஓகே. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, ஹசனை ஜெயிச்சு காட்டணும். சார் வீக்கெல்லாம் கிடையாது, ஜெயிக்க வச்சு காட்டுற கூட்டணி தர்மம். இது வந்து டிஎம்கே முக்கிய புள்ளி என்கிட்ட சொல்லுது. ஓகே. ஸ்டாலின் நேர்மையாக தர்மமாக நடந்துக்கிறார். அவர் பிடிக்காம இருக்கலாம், கட்சியை பிடிக்காம இருக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். அது கூட நான் போக தயாரில்லை. ஐ எம் ஒன்லி கோயிங் பை தர் ஆக்ட்ஸ். அவங்க செய்யும் செயல்களை விமர்சிக்கிறேனே தவிர அவங்கள விமர்சிக்க மாட்டேன். தனிப்பட்ட முறையில் யார் மேலே கால் பிடிச்சி கிடையாது, நான் சொம்பும் கிடையாது, ஊப்பியும் கிடையாது. ஆனால் ஸ்டாலின் வந்து காங்கிரஸ் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஓகே.
கிள்ளியூர் ராஜேஷ்குமார் கேட்டார் என்ன ஹெல்ப் வேணும்னு கேட்டாராம். ம். ராஜேஷ்குமார் என்ன ஹெல்ப் இல்லை எல்லாம் நல்லா பண்ணுறாங்க, டிஎம்கே ஒழுங்காக வேலை செய்தா, ஃபஸ்ட்டு கேள்வி டிஎம்கே கோஆப்ரேட் பண்ணுறாங்களா, இல்லைன்னா சொல்லு டோஸ் விடுறேன். ஸோ கூட்டணி ஜெயிக்கும்னு ஸ்டாலின் எதிர்பார்க்கறது அவரோட பெருந்தன்மை காட்டுறது. ஓகே, கட்சிக்காரங்களையும் ஹெல்ப் வேலை பார்க்க சொல்றாரு. கட்சிக்காரங்க கூப்பிட்டு மிரட்டுறாரு. ம். காங்கிரஸ் டிஎம்கே மட்டும் ஜெயிச்சா போறாது, காங்கிரஸ் காங்கிரஸ் ஜெயிக்கல என்னை வந்து பார்க்காதேன்றாராம் ஓ. மாவட்ட செயலாளர். எங்கெங்க காங்கிரஸ் போட்டி போடுதோ காங்கிரஸ் ஜெயிக்காம போய் என்னை வந்து பார்க்காதேன்றார். பயந்து வேலை செய்கிறாங்க. ஸோ இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதான், எல்லா தலைவர்களும் வரதான் வரும். நம்மளும் பேசணும், ராகுல் வரமாட்டாருன்னு பேசணும். அந்த அந்த இப்போ களம் மாறிட்டே வருது. ஓகே, காங்கிரஸுக்கும் திமுக விரிசல் இருந்து எல்லாம் வாஸ்தவம். இப்போ பகையை மறந்துட்டாங்க. ராகுலுக்கு என்னன்னா இந்த 28 பேர் 20 பேராவது வரணும்னு ஆசைப்படுறாரு. ஓகே, அதுக்கு ஏறுகின்றார். ஸோ ராகுல் திமுகவை கைவிட்டாரானா இல்லைன்னு தோன்றுறது. ஓகே, ஏன்னா நல்லா பேசிட்டார். ஸோ அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மேபி காலப்போக்கில் மறையலாம், நமக்கு தெரியாது. கடைசி நேர கவனிப்புகள் பல இழுபறிகளை வந்து மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கும் போல இருக்கே சார். கொங்கு மண்டலத்தில் மூக்குத்தி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இன்னைக்கு கூட ஃபோட்டோவோட வந்தது. ஓ. ஒரு பெரிய அமைச்சர், பெரிய பெரிய பணக்கார லிஸ்ட்டில் இருக்கார். ஓகே, உலக பணக்கார லிஸ்ட்டில் ஒரு 25,000 மூக்குத்தி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஓ. ஒரே நாள் டிஸ்ட்ரிபியூஷன். ஓ. எலெக்ஷன் கமிஷன் ஒன்றும் பண்ண முடியல, கட்சியில் கட்டி கொடுக்குறாங்க. ஓ. எலெக்ஷன் அந்த பேம்ப்ளெட் இருக்க பொட்டலம் கட்டி கொடுக்குறாங்க. ஓ. மூக்குத்தி இவ்வளோதான், தங்க மூக்குத்தி இவ்வளோதான். எலெக்ஷன் கமிஷன் தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதான்னு தெரியல. ஓகே. ஸோ கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கூப்பன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லட்டுல மூக்குத்தி வச்சு கேள்விப்பட்ட கதையெல்லாம் இப்போ கேள்விப்பட்டோம். பேப்பரில் மடிச்சு கொடுக்குறாங்க. ஓகே, லட்டு கொடுத்தா கண்டுபிடிச்சாங்க. இப்போ லட்டுன்னா எலெக்ஷன் கமிஷன் பார்க்குமே, ஓகே, பேப்பரில் மடிச்சு கொடுத்தீங்கன்னா அது மேலே விபூதி குங்குமம் தடவி கோயில் பிரசாதம் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓகே, கொங்கு மண்டலத்தில் கோல்டன் மூக்குத்தி கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. சரி, இதெல்லாம் வாங்கி கூட என்னோட டிரைவர் சொல்கிறார், சார் நாங்கள் 2 பேரும் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட போகிறோம். எங்கள் பசங்களை கேட்டோம், என்னடா இந்த கட்சிக்கு போடுவேன்? பா நான் விஜய்க்கு தான் போடுவேன். ஓகே, நீ யாருக்கு வேணா சூரியன் இலை யாருக்கு வேணா போட்டுக்கோ, எங்கிட்ட மிரட்டாத, முடிஞ்சா நீ விஜய்க்கு போடு ஓகே. அப்படின்னு மிரட்ட. ஸோ இளைஞர்கள் பட்டாளம் விஜய்க்கு போடுறதான்னா ஓரளவுக்கு நியாயம். விஜய் எவ்வளவு சார் வாங்குவாரு? தெரியல, ஒரு 10-15 வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அது இருக்கு. அது அவ பெரம்பூரில் ஜெயிச்சிருவான்னு சொல்கிறாங்க, அது தெரியல நமக்கு. ஆனா களம் கொஞ்சம் டிஎம்கேக்கு சாதகமா இருக்கா சார்? எங்க இங்க சென்னை ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு களம் தமிழ் பெட்டராக இருக்குது. சென்னையில் பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி சீட் டிஎம்கே ஜெயிச்சிரும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே ஜெயக்குமார், விருகே ரவி, அப்புறம் வந்து விருகே ரவி, சத்யா, டிநகர் சத்யா, இப்படி ஒரு 3-4 பேர் ஜெயிக்க வாய்ப்பு உண்டு. ஓகே. மீதி மயிலாப்பூர்லாம் வேலு வந்துடுவார். அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் டிஎம்கேல அசன் மௌலானா ஓகே, அந்த மாதிரி வந்துடும். சேகர் மந்திரிலாம் மாசு சேகர் பாபுலாம் ஆட்டோமேட்டிக் வின், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகே. அந்த மாதிரி இப்போ கார்த்திக் மோகன் ஷூர் வெற்றி. ஷூர் வெற்றி. நான் கார்த்திக் மோகனை வரவேற்கிறேன். பிகாஸ் யங்ஸ்டர், படித்தவர். என்னோட எண்ணம் எல்லாம் படித்தவங்க அரசியலுக்கு வரணும். ஓகே, அது எந்த கட்சியில் இருந்தாலும் பரவாயில்ல, ஏடிஎம்கே, டிஎம்கோ, கம்யூனிஸ்டோ, காங்கிரஸோ, ஐ டோன்ட் கேர். படித்தவர்கள் அரசியலுக்கு வந்தால் தப்பு பண்ண மாட்டாங்க ஓகே. அப்படிங்கிற நேக்கத்தில். ஸோ இதெல்லாம் வந்து சென்னையில் மெஜாரிட்டி டிஎம்கே வந்துடும்ன்ற மாதிரி தான், எக்ஸப்ட் 12 டிஎம்கே வந்துடும் நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. நேரில் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி சுவாமி சார்.